ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2024 ஒரு மலேசியன் தமிழ் படமாக எடுக்கப்பட்ட கரிமி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு காமெடி ட்ராமாவாக எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து இப்போ ஆஸ்ட்ரோ கோ ஓடிடியில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக அங்கே பார்த்துடலாம். மலேசியாவில் ஒரு எஸ்டேட்டுக்கு கீழே ராஜா அண்ட் மெகா அப்படிங்கிற 2 கேங் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கேங்கில் ஒரு கேங் வந்து தமிழ் கேங், இன்னொரு கேங் வந்து ஒரு சைனீஸ் கேங்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருமே ஆரம்பத்தில் ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. நல்லா வந்து ஒன்று மண்ணா பழகின இவங்க இப்போ எதுக்காக சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே தெரில. பயங்கரமான மோதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சைனீஸ் கேங்கை சேர்ந்த ஒரு பையனும் அண்ட் நம்ம தமிழ் கேங்கை சேர்ந்த ஒரு பொண்ணும் இவங்க 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதலுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற 2 பேருமே அகேன்ஸ்டாக இருக்காங்க. இவங்க ஏற்கனவே வந்து மோதிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த காதலுக்கு இவங்க 2 பேருமே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதில் பையன் கில்லி படம், அந்த படம்னு நிறைய படங்களில் வந்து இந்த மாதிரி பொண்ணை தூக்கிட்டு போகிற படங்கள்லாம் பார்த்துட்டு கில்லி பட ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் போது தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போய் கொஞ்சம் தூரத்துலேயே மாட்டிக்கிட்டனால அவங்களும் கட்டி போட்டு ட்ரீட் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து வந்து அந்த சைனீஸ் கேங்கை சேர்ந்த அவங்க அப்பா வந்து அவரை மீட்டு கொண்டு போயிட்டு இவங்க 2 பேருக்கும் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிற மாதிரி தான் போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் இவங்களோட காதல் சேரும் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக முதல்ல சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 வீட்டுக்கு சேர்ந்த அம்மாக்கள், அதாவது பொண்ணு வீட்டை சேர்ந்த அம்மாவும் சரி, பையன் வீட்டை சேர்ந்த அம்மாவும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு சுலைமான் அப்படிங்கிற நபர் தான் இவங்க 2 பேருக்குமே ஒரு காமனான ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அதனால அவங்க கிட்டக்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் மூலமாக எதுக்காக இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு, அந்த சண்டையை இவங்க தீர்க்க முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இந்த படம் பார்த்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான காமெடி ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. சில இடங்களில் வர அந்த காமெடி போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸில் படத்தில் எந்த இடத்துலையுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டோரியுமே பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியாகவும் இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்கும். நிறைய இடங்களில் வந்து இந்த தமிழ் படங்களை வந்து ரெஃபர் பண்ணுற போர்ஷன்ஸ் வேணால் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் கொடுக்குது. அந்த சைனீஸ் பையன் வந்து நிறைய தமிழ் படம் பார்க்குற மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் காட்டப்படும். இந்த மாதிரியான இடங்களில் வேணால் ஒரு ஒரு சில இடங்களில் நல்ல ஒரு என்டர்டெயின் கொடுக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய லெவலில் ஒவ்வொன்றே சொல்கிற மாதிரியான ஒரு சீனும் இல்லை. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு நேரம் போல் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருந்தாலுமே சில இடங்களில் மேக்ஸிமம் வந்து அந்த சைனீஸ் தான் பேசுகிறாங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. படத்தில் பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.